இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை தள்ளுவதில்லை. சங்கீதம் 21 அதிகாரம் 2 வசனம் சொல்லுது, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். அதாவது சங்கீத புத்தகத்தை எழுதின தாவீது ராஜா இப்படி சொல்லுகிறார். அதாவது ஒருவருடைய மனதினுடைய விருப்பத்தை தேவன் அவருக்கு கொடுத்து அவருடைய உதடுகளுடைய விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தில் சொன்னது போல தேவன் எங்களுடைய மனதினுடைய விருப்பங்களை எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த வசனம் அவ்வளவு அழகாக அதில் சொல்லுது, மனதினுடைய விருப்பத்தை தந்தருளி உதடுகளுடைய விண்ணப்பத்தை தள்ளாமல் இருக்கிறாராம். ஒரு சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆசைப்பட்ட ஒரு சிறிய காரியம், தேவனிடத்தில் கேட்ட ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் உடனடியாக கிடைத்திருக்கலாம். ஒரு சில நேரங்களில் மன விருப்பங்கள் கேட்கப்பட்ட போது காலதாமதங்கள் ஆகலாம். ஆனாலும் இதில் சொன்னது போல அவர் எங்களுடைய மன விருப்பங்களை எங்களுக்கு தந்தருள போதுமானவராக இருக்கிறார். அவர் ஒருபோதுமே எங்களுடைய விண்ணப்பத்தை தள்ளுகிறவர் அல்ல. நாங்கள் அவருடைய சமூகத்தில் இருந்து அழுதாலும் சரி, விண்ணப்பங்களை வார்த்தைகளாக வைத்தாலும் சரி, பெருமூச்சுக்களாக இருந்தாலும் சரி, எதையுமே அவர் தள்ளுகிறவர் அல்ல. எல்லாவற்றையும் அறிகிற தேவனாய் இருக்கிறபடியால் அவர் எங்களுடைய மனதினுடைய விருப்பங்களையும் மனதினுடைய ஆழங்களையும் அவர் அறிகிறவராக இருக்கிறார். ஆகையால் நாங்கள் விசுவாசமாக இருப்போம். எங்களுடைய விருப்பங்களையும் தேவன் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் எங்களுடைய விண்ணப்பங்களை தள்ளுவதே இல்லை. தாமதங்கள் ஆயினாலும் சரி, அவருடைய நேரத்தில் எல்லாவற்றையும் எங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார். Have a hopeful day.